தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் பாஸ்கா காலத்தின் முதலாவது வாரத்தின் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் எங்களுக்காக, எங்களுடைய வாழ்விற்காக, எங்களுடைய மீட்புக்காக. அந்த மகிழ்விலே நாங்கள் எல்லோருமே திளைத்தவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்று சுடர்களுக்கு கொடுத்த அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கும் இன்று கொடுக்கின்றார். உணவருந்த வாருங்கள். ஆண்டவருடைய விருந்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு கொள்ள அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய திருவிருந்திலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு, அமைதியோடு, ஆனந்தத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்களும் ஆண்டவருடைய பகிர்தலிலே மகிழ்ச்சி கொண்டவர்களாக, அமைதியான உள்ளத்தோடு, பேருவகையோடு நாங்களுடைய பகிர்தலை நாங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பகிர்வும் உயிர்த்த கிறிஸ்துவின் திருவிருந்தை நினைவூட்டுவதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உணவருந்த வாருங்கள் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக தன்னுடைய உயிர்ப்புக்குள் எங்களை அழைத்து நிற்கின்றார். அவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் எடுத்துச் செல்லவும், எடுத்துக் கொடுக்கவும், அந்த மகிழ்ச்சியிலே ஒவ்வொருவரையும் வாழ வைக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும். இந்த நிலையிலே நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய நாளிலே விசேட விதமாக மறைந்த எங்களுடைய திருத்தந்தைக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய ஆத்மா ஆண்டவரின் நித்திய இளைப்பாற்றியை அடையவும், அவர் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பாதையிலே அழைக்கப்பட்டு, இறை உறவிலே ஒன்றிணைக்கப்பட்டு, இறை அன்பிலே வாழ்ந்து, இறை நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடர திருத்தந்தைக்காகவும் எங்களுடைய செபங்களிலே மன்றாடிக் கொள்ளுவோம். அன்னை மேரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.